வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. பயங்கரவாதத்தை இந்தியா ஒருபோதும் சகித்துக் கொள்ளாது என்ற இந்தியாவின் கொள்கையை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முப்படையினருக்குமான கூட்டு அறிவுறுத்தல்கள் மற்றும் கட்டளைகளை வழங்குவதற்கான அதிகாரத்தை முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் ராணுவ விவகாரங்கள் துறைக்கான செயலருக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வழங்கியுள்ளார். நிலக்கரி தளவாடங்கள் மற்றும் அதன் போக்குவரத்து திறன்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கான உயர்நிலை கூட்டம் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இடையே புதுடில்லியில் நேற்று நடைபெற்றது. இந்தியாவில் மின்சார வாகன உற்பத்தியை மேற்கொள்ள சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற சிறப்பு இணையதளம் துவக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் 286 பேர் நேற்று ஈரானிலிருந்து டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தனர். இவர்களில் இலங்கை நாட்டைச் சேர்ந்த 3 பேரும் நேபாள நாட்டைச் சேர்ந்த 2 பேரும் அடங்குவர். இதுவரை 2580 பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையத்தில் உள்ள இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாலியல் விழிப்புணர்வு குறித்த பொம்மைகளை தயாரித்துள்ளனர். விழுப்புரத்திலிருந்து காலை 5:25 மணிக்கு புறப்படும் வண்டி எண் 660-63 விழுப்புரம் புதுச்சேரி ரயிலும், இதேபோல் புதுச்சேரியிலிருந்து காலை 8:05 மணிக்கு புறப்படும் வண்டி எண் 660-64 புதுச்சேரி விழுப்புரம் ரயிலும் இம்மாதம் 26, 27, 28 மற்றும் 30ஆம் தேதிகளில் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.